எவ்வளவு கம்பீரமா இருக்காருன்னு பாருங்க. சென்னையில டாப் 10 பிசினஸ் மேன்ல எங்க பாஸும் ஒருத்தர். இது பாரு சந்திரா, இந்த லூசு அந்த குடும்பத்துல பிறந்ததுனால இப்படி ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம ராஜாவை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை மாட்டி விடுறேன்னு இந்த மாதிரி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ராஜா ரொம்ப ஜென்யூனான ஆளு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுடு, புரியுதா? ஐயோ, அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களே, என்னன்னு போய் பாப்போம். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நீ உன் வேலையை பாரு. தேங்க்யூ சார். இந்த செக் புக்ல ஒரு சைன் பண்ணுங்க சார். யா. தேங்க்யூ சார். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார், இதுல ஒரு சைன் சார். சார், இன்னைக்கு மாலா பேலஸ்ல ஃபாரின் டெலிகேட்ஸோட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு சார். யா, ஞாபகம் இருக்கு. சரி விடுங்க. இவ்ளோ நாள் நமக்கு தெரியாம இருந்த உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுவே நமக்கு பாதி வெற்றிதான். இனிமே அவன் அந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது. உண்மை எப்ப தெரியுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே தான் இருப்பான். அந்த பயத்தை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவன் யாருங்கிற உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வரணும். இனிமே நாம அவசரப்படாம ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். அக்கா கிட்ட அரைகுறையா எந்த விஷயத்தையும் சொல்லாம அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ எவிடன்ஸோட கலெக்ட் பண்ணி தான் அவகிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் நம்புவா. இல்லனா இப்ப மாதிரி அசிங்கப்பட்டு தான் நிக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் சந்திரா. ஆனா இது எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி செய்யணுமே. அப்பதான் அந்த டிரைவர் பல வீட்டை விட்டு துரத்த முடியும். தப்பி தவறி கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னு வை, 2 குடும்பமும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. எல்லாம் எனக்கு புரியுதுங்க. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் யாருன்னு நிரூபிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். அவனால நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேங்க. இங்க இங்க வா. வாப்பா. வாமா ரேவதி. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்க கல்யாணம் சில பிரச்சனைகளுக்கு இடையில நடந்துச்சுல்ல, அதான் உன் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சு உன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்போ அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு உன் மனைவிக்கு ஒரு கண்டம் இருக்கிறதா சொன்னாரு. என்னம்மா அது? 5 வருஷத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான கண்டம் இருக்கிறதா சொன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ள பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா எந்த தாயால தாங்கிக்க முடியும்? அது எப்படி? ஜோசியர் கரெக்டா சொல்றாரு. நான் ஆஸ்திரேலியா போறதும் அங்க போன 5 வருஷம் இங்க திரும்ப வரமாட்டேங்கிறதும் இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ரொம்ப துடிச்சு போயிடுவாங்களே. அந்த ஜோசியர் சொன்னதுல இருந்து எனக்கு மன உளைச்சலாவே இருந்துச்சு. அதான் மாமா ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தேன். அது இருக்கிற சாமியாரு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அவர் பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க, நான் பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதான் உனக்கு போன் போட்டு ரேவதியையும் கூட்டிட்டு வர சொன்னேன். அத்தை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜோசியக்காரங்க இப்படி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. இல்லம்மா, என் மனசு கேக்கல. என் பையனுக்கும் உனக்கும் இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்காக சாமியார் கிட்ட வாங்க, அவர் சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க.
சரிங்க அத்தை. சரி வாங்க. அம்மா தாயே ஆதிபராசக்தி. அம்மா 2 மாலை வாங்கிட்டு வரீங்களா? சரிங்க சாமி, இத வந்துடுறேன். உங்க அம்மாவை ஏமாத்துறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு பாக்குறேன். ஏன்னா பரிகாரம் வரைக்கும் வந்துட்டாங்களே, அவங்கள ஏமாத்துறதுக்கு பாவமா இருக்கு. சாமி இந்தாங்க. இந்த மாலைய 2 பேரும் போட்டுக்கங்க. தாயே போற்றி, ஓம் சிவகாமி அம்மையே போற்றி, ஓம் உண்ணாமுலை அம்மையே போற்றி, ஓம் மயிலாண்டேஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஞான பிரசன்னாம்பிகை தேவியே போற்றி, ஓம் மங்களாம்பிகை தாயே போற்றி, ஓம் வடிவுடை அம்மையே போற்றி, ஓம் தேன்மொழி அம்மையே போற்றி, ஓம் தையல் நாயகியே